ஏன்டா 7 வருத்தவனுங்களா? இன்னைக்கு என்னடா பிரச்சனை? எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. முருகனுக்கு அரோகரா, நந்தனுக்கு அரோகரா, கொப்பனுக்கு அரோகரா, கோத்தாளுக்கு அரோகரா, கொக்காளுக்கு அரோகரா, உங்க மச்சானுக்கு அரோகரா, மாமனுக்கு அரோகரா. அவ்வளோக்கெல்லாம் ஆக்ரோஷமா போட்டு வந்தீங்க. ஒரு 2 மாநாட்டை பத்தி 2 விஷயம் சொல்லுங்க, நல்லபடியா சொல்லுங்க. வாங்க நீங்க தான் நல்லா. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. அண்ணாமலை எல்லாம் பேசுறாரு, நான் கேட்டு போலாம். சாப்பிட்டு வந்துடுறேன். அண்ணாமலை தெரியுமா உங்களுக்கு? நாங்க பார்த்ததே இல்லையா? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யார கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியும்ங்கறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாடா. எவ்வளவு மண்டகடா. நேத்துக்கு பேசுனதுல சனாதனம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள். சரி, சனாதனம் என்னன்னா சனாதனம் தான். சனாதனம்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? சனாதனம்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பவன் கல்யாண் பிடிக்கும். அவன் ஒரு காமெடி பீஸியா? படம் பாத்துறீங்களா? வந்து படம் பார்த்தது இல்ல, சொல்றத வச்சு சொல்றேன். யார் இந்த முள்ளம்பள்ளி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமத்து அட்ரஸ் இல்லாத பையன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க பவன் கல்யாண் பத்தி? நல்லது பண்ணிருக்காரு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அயோத்தி ராமர் கோயில்ல இருந்து வர வச்சு, அங்க இருந்து வர வச்சிருக்கீங்க. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்பனே வேல் இருக்க வெயிட்ட பார்த்தா ஒரு 7 கிலோ தேர்வு இருக்கு. 5 லட்சம் பேர் ஒன்னா கூடி அது கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி இருக்குன்னு பார்த்தா கந்த சஷ்டி கவசம் படும்போது எல்லாம் அவங்க வேனை பிடிச்சி சீட்டு பிடிச்சி பறக்குறாங்க. நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க, ஆனா மோடி மஸ்தா வித்த காமிச்சா மாதிரி எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க. நம்ம அண்ணாமலை, பவன் கல்யாண் இவங்க 3 பேர் ஸ்பீச் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மதுரை மாநகர்ல பெரிய கலவரத்துக்கான ஒரு திட்டம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. வெறும் மதுரை மட்டும் இல்ல, இது தமிழ்நாடு முழுக்க இந்த கலவரங்கள் பரவற அபாயம் இருக்குது. இவ்வளவு கோடி லட்சக்கணக்கில் கொடி கட்டிருக்கீங்க, அவ்வளவு பெரிய பேனர் வச்சிருக்கீங்க, அவ்வளவு போஸ்டர் வச்சிருக்கீங்க. இவ்வளவு யோசிச்சிங்களே, ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கணும், ஒரு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்தது உண்டாடா. இங்க இருந்து பார்க்கும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது போல தெரிஞ்சது. ஒரே செட்டப், முழக்கங்கள் 5 லட்சம் பேர் கின்னஸ் ரெக்கார்டு அப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. ஆக்சுவலா அந்த ஃபீல்டுக்குள்ள நுழையும் போது என்டரிங் டு தட் கேட் எப்படி இருந்துச்சு? அதாவது இப்படி எல்லாரும் போறாங்கல்ல, இப்படி போற கூட்டத்தோட வர கூட்டம் அதிகம். 5 மணிக்கு தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். நமக்குள்ளே இருக்கட்டும். அங்க இருந்து ஒரு கூட்டம் சாரையா வந்துட்டே இருக்குது. வாங்க, என்னடா கூட்டமா வந்து கொத்தா திரும்புறாங்க? என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிறேன், வரவங்க பூரா வாசல்ல நின்னு கிச்சு கிச்சு குச்சு குச்சுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. என்னங்க நிப்பாட்டி கேட்டா பேசிட்டே இருக்கிறானுங்க. இவனுக்கு ஒன்னும் புரியல. முருகரை பார்க்க கூட்டு வரேன் இது அதுன்ட்டு பேசிட்டே இருக்காங்க. முருகரை பார்க்க கூட்டு வரேன் இது அதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. 2 நிமிஷம் நீங்க பேசுறத என்னால காது கொடுத்து கேட்க முடியலையே. 1 மணி நேரம் கேட்பாங்க. ஏன்னா மாநாட்டுல பேசினது யாருக்கும் புரியல, எதுவுமே புரியல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இவனுங்க எல்லாரும் பேசுனது முருகரை பத்தி கிடையாது, கந்த சஷ்டி கவசத்தை பத்தி கிடையாது, இந்த மாநாடு பத்தி கிடையாது. இவங்க எல்லாருக்குள்ளேயே வந்தது இஸ்லாமியர் வெறுப்பு, குறிப்பா திருப்பரங்குன்ற விஷயம். போலீஸ்காரன் எப்படி கல் அடிச்சா ஒரு தடுக்க வச்சிருக்கானே, அது மாதிரி இவங்க சாமியை முன்னாடி வச்சிடுறாங்க. அதனால சாமி பின்னாடி ஒளிஞ்சின்னு அரசியல் பண்ணது அசிங்கம், அந்த கடவுளுக்கு கேவலம். அதனாலதான் எச் ராஜா சொல்றாரு, அயோத்தியா மாத்துவோம், செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. இது சங்கிகள் மாநாடா? நான் கேட்கிறேன். ஆமா, நாங்கெல்லாம் சங்கிகள், நீங்க எல்லாம் மங்கிகள். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. அதுல அண்ணாமலை பேசுறதை கேட்டீங்களா? கந்த சஷ்டி கவசம். கந்துனா என்ன தெரியுமா? தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்சு கீழே இருக்காமே. கான்ஸ்டபிள்
இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் நேத்து திருப்பரங்குன்றத்துல அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார். 4 நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்கறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. ஏன் உனக்கு எங்க வலிக்குது? இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா? கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? இன்னும் மூஞ்சே பாட்டில் மாதிரி ஆயி போச்சு. சரகு ஞாபகம் வந்துருச்சா? போ சரகு சாஞ்சி பத்துக்கு நான் பாத்துறேன். கூட்டணி அமைச்சிருக்கு. இதுல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. இல்ல எழுச்சி தமிழர் அவர்கள் திருநீரை அளித்த பற்றி எல்லாம் பேசினாங்க. எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் அழகு குத்தி தீக்குழி இறங்கணும், தீச்சட்டி எடுத்து சாமி ஆடணும். அது செய்யாத எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? தூக்கு காவடின்னு சொல்லுவோம். காவடியை எடுக்காத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஹிந்து விரோதிகள். அப்படி சொல்லாமா? நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களுடைய நெற்றியில் எந்நேரமும் திருநீரோ அல்லது நம்முடைய திருமண்ணோ இருக்கிறதா? அதுக்காக நீங்க அவரை ஹிந்து இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்க யார் அளவீடு வைக்கிறதுக்கு முதல்ல? யார் ஹிந்து, யார் பக்தி உள்ளவன், யார் பக்தி இல்லாத, இந்த அளவீடு வைக்கிறதுக்கு நீங்க யாரு? முருக பக்தர் மாநாடு நடத்துகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே முருக பக்தர்கள் அல்ல, மோடி பக்தர்கள். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான். ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? முருக பக்தர் மாநாடு நாமளும் போயிருக்கணும்ல. நாமெல்லாம் முருக பக்தர்கள் தானே. நாம அவரை கடவுளா நினைக்கலனாலும் நம்முடைய முன்னோரா நினைக்கிறோம் இல்ல. தமிழ் முன்னோர்களில் அவரும் ஒருவர் என்பதுதானே நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுகிறது. குறிஞ்சி திணையின் தலைவர் தானே. அவர்கள் என்ன சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காலுக்கு அனுமதித்தான தூக்கி போடணும். RSS நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீர்த்து போனீர்கள்? எங்கப்பா கொடுத்தேன், அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. முருக பக்தர் மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிற போது அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களே, அதையெல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது? இது எங்கே போய் முடியும்? இந்த அடிக்கு உனக்கு அழுகாச்சு வருது, உங்க ஒக்காளுக்கு கை வேற வலிக்குது. அப்படித்தானே? ஆமாங்க, எங்க ஃபேமிலில நாங்க இப்படிதான் அடிப்போம். We beat like this. பெரியார் அண்ணா பத்தி விமர்சனம் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கானுங்க. ஆனா அந்த வீடியோவை பார்த்துட்டு முதுகெலும்பு இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த அதிமுக அடிமைங்க. பேசாம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்கிற கட்சி பேரை அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாத்திக்கோங்கடா அடிமைகளா. அதுதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டே கையில். பிஜேபி நடத்தும் முருகன் மாநாட்டிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று முருகன் திட்டவட்டம். பிராடு பயலுக. ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன்காரு நின்னி சிரிக்கிறான் பாரு. எக்கடிக்க வர்ஷினி. அதாவது தெலுங்குன்ற பேர்ல நான் சொல்லுறதுக்கு பேர் சேர்த்து ஒரு லூ போட்டுக்கிறேன். ஆனா சில பேர் பார்த்தா பாத்தியா நயினார் நாகேந்திரன் தெலுங்குல பேசிட்டாரோ அப்படிம்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது. நீங்க அந்த மாநாட்டு மேடையை கவனிச்ச வரையில அரசியல் பேசாம வெறுமனே முருகன் குறித்தான உரையாடல் மட்டும்தான் நிகழ்ந்தது. முருகனை தவிர மிச்சம் எல்லாம் பேசினாங்க. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. முருகன் மாநாடுன்ற பேர்ல நடந்து முடிஞ்ச பாஜகவோட மத கலவர மாநாட்டுல அரசியல் பேசவே கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் அவ்வளோ படிச்சு சொல்லியும் கண்டதையும் பேசி உருப்படாத 6 தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கானுங்க இந்த சங்கி பாய்ஸ். இந்து சமய அறநிலையத்துறைய தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்ல இருந்து வெளியேற்றணுமா? அதானே? அப்பதான் பாப்பா நல்லா காசு திருடி கோயில் சொத்தை அபகரிக்க முடியும். அதான் எங்க லட்சியமே. ஆடும் மாடும் நம் செல்வங்கள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுவீங்க.
அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.